கூட்டத்துக்கு போகணும் சார். மதியானம் ஒரு 12 மணிக்கெலாம் அங்கே போயிட்டாங்க. போயிட்டு போகும்போது கூட்டமே இல்லைங்க. பாப்பாலாம் தள்ளுவண்டியில் உட்கார வச்சுருந்து இது பண்ணோம். கரெக்டாக ஒரு 6 மணிக்கு மேலே ராஜ்மோகன் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்துட்டு சொல்லும்போது வந்துட்டு அமைதியாக இருங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தார். அந்த டைமில் வந்துட்டு ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று குறுக்க போச்சுங்க. அந்த ஆம்புலன்ஸ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கூட்டம் வந்து ஒரு சைடு தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. தள்ள ஆரம்பிச்சுட்டு பாப்பாவில் உட்கார வச்சு அந்த வண்டி அப்படியே கம்முந்துருச்சுங்க. கம்முந்தனால வந்துட்டு பாப்பாவில் இறக்கி இது பண்ணிவிட்டு இங்கிட்டு கூட்டிட்டு வரதுக்குள்ளே வந்துட்டு அப்படியே கூட்டம் உள்ள எங்களை நாங்கள் 4 பேர் ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டோம். அப்புறம் இங்கே ஒரு சின்ன சந்து மாதிரி இருந்து அதுக்குள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு நம்ம போகும்போது நான் என் கால் அடியில் சிக்கிருச்சு. எனக்கு கீழே வந்துட்டு 10 பேர் கீழே கிடக்குறாங்க. எனக்கு மேலே ஒரு 4-5 பேர் கிடந்தாங்க சார். அதுக்கப்புறம் வந்துட்டு என் தம்பி எல்லாமே வந்து வர சொன்னேன். அங்கே ஃபஸ்ட்டு லோக்கல் பக்கத்தில் இருக்க அக்ஷயா ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் பார்த்தோம். அங்கே பார்க்க முடியும்னு சொல்லிட்டு மெடிக்கல் காலேஜுக்கு உடனே மாற்றி விட்டாங்க. அங்கே போனோன்னே வந்துட்டு கொஞ்ச நேரம் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாப்பா வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே சின்ன பாப்பாவும் ஒய்ஃபும் வந்துட்டாங்க. 2 பேரும் இங்கேருந்து கொண்டு வரும்போதே வந்துட்டு இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க சார். ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது